This video is sponsored by SBO Digital Marketing. Hi friends. நம்மள நிறைய பேருக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பற்றி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் எல்லாருமே இருக்கும். ஸோ அந்த நாலேஜ் உள்ளவங்க மந்த்லி ஒரு 15,000 ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். உங்களால் ஒரு நிரந்தரமான வருமானத்தையும் நம்பிக்கையாக வாங்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் நம்ம உடம்பில் நமக்கே தெரியாமல் நடக்கிற ஒரு 5 விதமான அதிசயமான சில செய்திகளை பார்க்கலாம் வாங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா வேறு யாருங்க, நம்ம பிரெயின், நம்ம மூளை தாங்க. நம்ம உடம்போட மொத்த ஏரியாவுக்கும் அவர் தான் பாஸ். அவர் பண்ணுற வேலையெல்லாம் சும்மா தாறுமாறு. நம்ம மூளையில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கு மேலான நியூரான்கள் இருக்குங்க. அந்த நியூரான்களுடைய அந்த செயல்பாடு தான் நம்முடைய மெமரி, நம்முடைய செயல்பாடுகள், நம்ம ஆக்டிவ்னஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த நியூரான்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதயம் தாங்க. நம்ம இதயம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 தடவை துடிச்சிக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த இதயம் 7,500 லிட்டரு நம்முடைய ரத்தத்தை பம்ப் பண்ணி உடம்பு ஃபுல்லாக ஃபில் பண்ணி அனுப்புதுங்க. இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, மூளையோட உத்தரவு இல்லாமல் இதயத்தால் செயல்பட முடியும். அடுத்ததாக நம்முடைய உடம்புல பார்த்திங்க அப்படின்னா நிறைய நல்ல பாக்டீரியா நம்ம கூடவே வாழ்ந்துட்டுருக்கு. உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா, ஒரு குழந்தை இங்கே உலகத்தில் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையுடைய அம்மாவுடைய உடம்புலேருந்து சில நல்ல கிருமிகள் அந்த குழந்தைய உடலுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருதுங்க. இதில் இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒரு வளர்ந்த மனிதனுடைய உடம்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 ட்ரில்லியன் மனித செல்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம உடம்பில் கிட்டத்தட்ட 38 ட்ரில்லியன் அளவில் கிருமிகள் இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அடுத்ததாக நம்முடைய மூச்சு குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாங்க. அதாவது ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா ஒரு நாள் சராசரியாக 20,000 முறை பார்த்திங்கன்னா ஆழ்ந்த மூச்சு எடுத்து விட்றாங்க. அது மாதிரி நம்முடைய வலது இடது நாசிங்க பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் வேலை செய்கிறது இல்லைங்க. அது மாறி மாறி குறிப்பாக ஒரு 2-4 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுடைய செயல்பாடு மாறிட்டே இருக்குங்க. ஃபைனலாக தூக்கத்தை பற்றி சில விஷயங்கள், சில ஆய்வுகள் சொல்லுது. அதாவது மனிதனுடைய ஆழ்ந்த உறக்கத்தில் தான் உடம்பு தன்னைத்தானே ரீசைக்கிள் பண்ணுது, ரிப்பேர் பண்ணுது. நிறைய செல்கள் தன்னை இறந்து போன செல்கள் தன்னை உயிர்ப்பிக்குது. அது மாதிரி மூளை இன்னும் விழிப்போட இரவு நேரத்தில் தூங்குகிற நேரத்தில் தான் செயல்படுது அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. ஸோ அதனால் நம்முடைய உடம்பை நல்லா பார்த்துக்கலாம்.